ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது பிசாசு மறுபடியும் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரோடு பிசாசானவன் இச்சையினாலே இழுக்கு பார்க்கிறான். உலக ராஜ்யங்களை காண்பித்தான், கண்களின் இச்சையை ஏற்படுத்துகிறான், மாமிசத்தின் இச்சையை உண்டாக்குகிறான், கல்லை அப்பமாக செய்து சாப்பிடும்படி சொல்லுகிறான். உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து தேவ தூதர்கள் மலையிலிருந்து கீழே குதித்தால் தேவ தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். அது ஜீவனத்தின் பெருமையாக இருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது அதே புஸ்தகத்தில் ஏவாள் செய்த காரியங்கள். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் என்று. அந்த கனியை பார்த்து கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஏவாளினுடைய நிலையை அப்படியே எதிர்பதமாக ஆண்டவர் எதிர்த்து அதை மேற்கொள்ளுகிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.